ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்னஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக ஆயில் இல்லாமல் வீட்டிலையே வந்து நம்ம தந்தூரி சிக்கன் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. பொதுவாக வந்து நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படிங்கிறப்போ ப்ரோட்டீன் நிறைய எடுத்துப்போம். ஸோ சிக்கனை வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே வந்து டேஸ்ட்டாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தேவைன்னா கூட கொஞ்சம் நம்ம எடுத்துக்க போகிறோம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், நல்ல காரம் இருக்கிறதுனால 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு, இந்துப்பு அதாவது பிங்க் சால்ட் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப சேர்க்காதீங்க, 1 டீஸ்பூன் போதும். அப்புறம் ஒரு அரை எலுமிச்சப்பழம் புளிச்சுக்க போகிறோம். பிரியாணி மசாலா வந்து தந்தூரி மசாலாக்கு பதிலாக நான் சேர்த்துருக்கேன். சேம் டேஸ்ட் கிடைக்கும். அந்த மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையாக இருக்குது, பத்தலை, தயிர் தண்ணி பத்தலை அப்படின்னா அதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தண்ணி வந்து சுத்தமாக சேர்த்துக்கவே கூடாது. தயிரும் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கணும். இல்லைனா வந்து இந்த சிக்கனில் சேர்க்கும் போது தண்ணி விடும், நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா சிக்கனை வந்து லெக் பீஸை இந்த மாதிரி தொடையோடு சேர்த்து வாங்கிக்கணும். அதை இந்த மாதிரி கத்தியை வச்சு நல்லா கீறி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலா வந்து உள்ளே சேர்ந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக அந்த கட் பண்ண அந்த கீரலுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா மசாலா போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம் வைக்கணும். உங்களால் முடியும்னா ஓவர் நைட் கூட நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 to 5 hours வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ 2 hours கழித்து பார்த்தோன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம தந்தூரி ஸ்டைலில் அதே வாசனையோட ஸ்மோக்கி அந்த வாசனையோடு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். வித்தவுட் ஆயில் நம்ம வந்து பட்டர் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இல்லை வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக செஞ்சோன்னா அடி பிடிக்காமல் நல்ல வெந்து நல்ல டேஸ்ட்டோடு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். மசாலாலாம் சேர்ந்து உதிராமல் ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி 2 கரண்டியோ இல்லை கத்தியோ வச்சு நம்ம அழகாக திருப்பி விட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் போட்டு அப்படிலாம் செய்வேனா. பட்டர் வந்து குட் ஃபேட், அதனால நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நார்மலாக எனக்கு ஹெல்த் பற்றிலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டு கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். நம்மளோட சிக்கன் வந்து தவாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. 95% குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த வாசனைக்காக தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல் காட் ட்ரே எடுத்து, அந்த சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த ட்ரே எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கனை வந்து அந்த ட்ரே மேலே வச்சுட்டு ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே அந்த தீயில் வந்து வாட்ட போகிறோம். நல்ல வாசனை கொடுக்கும், ப்ளஸ் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப. ஸோ நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் படலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ட்ரே எடுத்து எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நம்ம வந்து இந்த மாதிரி காட்டினோம்னா அது வந்து நல்லா குக் ஆகிடும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த எண்ணெய் படும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேம் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல 2 பக்கமும் நல்லா ஸ்மோக் பண்ண பிறமா நம்ம வந்து இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூடாக சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக வந்து வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி சிக்கன் சாப்பிடும்போது கூடவே வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காவும் சாப்பிடுங்க. ஏன்னா வயிற்று வந்து ரொம்ப சிக்கனோட அந்த மசாலா எல்லாம் சேரும்போது வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். ஸோ வந்து லெமனும் குக்கும்பரும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.